வருங்கால ஆசிரியர்களுக்கு அன்பு கலந்த அன்பு வணக்கம். சொல்லப்போனால் இந்த முறை நிச்சயமாக சொல்கிறேன், இந்த டிஎன்டெட் எக்ஸாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடுங்க. இந்த 70 நாள் நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்டடி பிளானை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், 2026 ஜனவரி மாதம் இந்த டெட் எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது நீங்களும் கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணியிருப்பீங்க. சொல்லப்போனால் வந்து ஒரு 130 கொஸ்டினுக்கு மேலே போட்டு கிளியர் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவேன் நினைக்கிறவங்க தன்னம்பிக்கையின் குறியீடாக மறக்காம லைக் பண்ணுவாங்க. சரி, ஓகே. முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1 தேர்வு பொறுத்தவரைக்கும் நவம்பர் 1ஆம் தேதி நடக்க போகுது. புரிஞ்சுப்பா. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் நவம்பர் 2ஆம் தேதி நடக்க போகுது. இன்னையும் பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட காலம் பார்த்தீங்கன்னா 70 நாட்கள் வந்து இருக்குதுப்பா. புரிஞ்சா. இந்த 70 நாட்கள் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான நாட்கள். புரிஞ்சா. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இந்த 70 நாட்களில் சொல்லப்போனால் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் முக்கியம். அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. சரியா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, போன முறை தேர்வு எழுதினா இருக்கட்டும். ஸோ இப்போ 2019 அதுக்கப்புறம் அந்த தேர்வு எழுதினா இருக்கட்டும். அவங்கள்ட்ட ஒன்று சொல்கிறேன், அதாவது இந்த முறை உங்கள் கையில் கடைசியாக இருக்கிற தீக்குச்சின்னு நினச்சிக்கேன். கொஞ்சம் நல்லா கொஞ்சங்க. அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் ஒரு 3 தீக்குச்சி இருக்குது. புரிஞ்சாம்பா. அந்த 3 தீக்குச்சியில் கரெக்டாக யூஸ் பண்ணால் அடுப்பு எரியும். புரிஞ்சாம்பா. அடுப்பு எரிஞ்சால் நம்ம சாப்பிடணும்னு வச்சுங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க, முதல் தீக்குச்சி வேஸ்ட் பண்ணி 2ஆவது தீக்குச்சியை வேஸ்ட் பண்ணிட்டீங்க. அப்போ 3ஆவது தீக்குச்சி கண்டிப்பாக வந்து எரிஞ்சு தான் ஆகணும். அப்போ அதை எவ்வளோ கேர்ஃபுல்லாக அது பண்ணுவீங்க. அந்த மாதிரி தான் இந்த டெட் எக்ஸாம் நம்ம கையாள போகிறோம். புரிஞ்சாம்பா. அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து கையாளணும். இங்கே ஒன்று நான் திரும்பி சொல்கிறேன், ஃப்ரெஷ்ஷாக வந்துருப்பீங்க. இப்போ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட் இயர் தான் பிஎட் முடிச்சிருப்பீங்க, டிகிரி முடிச்சிடும். அவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், அதாவது முயற்சி பண்ணால் பயிற்சி பண்ணால் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். புரிஞ்சாம்பா. இது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அது அப்படி இப்படின்னு. அதெல்லாம் பயப்படாதீங்க. பாசிட்டிவாக இருங்க. கண்டிப்பாக கிளியர் பண்ணணும் நம்புங்க. கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. அது ஆணித்தரமான உண்மை. புரிஞ்சான்பா. இந்த நெகட்டிவ் தாட்டுக்கு போகவே போகாதீங்க. புரிஞ்சான்பா. கொஸ்டின் வந்து அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும், இது அப்படி இருக்கும், அது அப்படி இருக்கும், அதெல்லாம் நினைக்கவே வேணாம். ஃப்ரீ மைண்ட் செட்டாக இருங்க. 70 நாள் சந்தோஷமாக படிங்க. நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் 2026 ஜனவரி மாதம் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவேன். சரி, ஓகே. முதல் விஷயம், நான் முக்கியமான விஷயம் சொல்கிறது, இந்த முறை ஓஎம்ஆர் எக்ஸாமினேஷன் தான், நாட் ஃபார் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். கொஞ்சம் அதனால கொஞ்சங்க. இன்னொன்று ஃப்ரெஷருக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், நிறைய பேர் ஃப்ரெஷர் வந்து இருப்பீங்க, அவங்களுக்கு நான் தெரிஞ்சு சொல்ல வேண்டிய விஷயம்லாம், டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மொத்தம் பார்த்தீங்கன்னா 150 கேள்விகள், 150 வினாக்கள். புரிஞ்சுக்கணும். அதாவது வந்து 150 மார்க். இதில் பார்த்தீங்கன்னா 90 மார்க் எடுத்தால் தான் பாஸ். இது நான் சொல்ல வந்து ஓசி கேட்டகரி. அதாவது வந்து நீங்கள் பிசி எஸ்சியாக இருந்தீங்கன்னா 82 மார்க் சொல்லுவாங்க. அதே மாதிரி எஸ்டியாக இருந்தால் 60 மார்க் சொல்லுவாங்க. நம்ம வந்து இந்த 60 இல்லை 82 இதெல்லாம் வேணாம், 90 கூட வேணாம். நம்ம டார்கெட் வந்து 140. இந்த 140க்கான எப்படி எய்ம் பண்ணி கிளியர் அட்டாக் பண்ணுறது, அதுக்கான பிளான் தான் நம்ம பண்ண போகிறோம். புரிஞ்சான்பா. இதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்னென்னா, நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கணும். ஓகேவா. நான் கண்டிப்பாக இந்த முறை 140 எடுத்துருவேன் சார் நம்பிக்கையாக இருந்தீங்கன்னா, நிச்சயமாக சொல்கிறேன் 140 ஃபுல் மார்க் எடுத்து நீங்கள் கிளியர் பண்ணிடலாங்க டெட் எக்ஸாம். அதை நட்டுட்டு 90 மார்க் படித்தா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியுமா? முடியாது. அதாவது நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன ஸ்டோரின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு +2 படிக்கிற பையன் இருப்பான். கொஞ்சம் அந்த பையனை பற்றி நம்ம என்கரேஜ் பண்ணும்போது என்ன சொல்லுவோம்னா, டேய் கொஞ்சம், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எய்ம் பண்ண போது சொல்லப்போனால் வந்து ஒரு 80 கொஸ்டினுக்கு வந்து எய்ம் பண்ணால் தான் உங்களால் ஒரு 50 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும்னு சொல்லுவோம். புரிஞ்சுக்கணும். அந்த மெத்தட் இங்கே நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். நம்ம டார்கெட் 140. புரிஞ்சுக்கணும். நம்ம டார்கெட் 140 கொஸ்டின் அச்சீவ் பண்ணணும்னு நம்புவோம். ஒரு 140 கொஸ்டின் கண்டிப்பாக நீங்கள் போட்டுருவீங்க. 110 கொஸ்டின் கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக போட்டுருவீங்க. புரிஞ்சா. அதனால பயப்படாதீங்க. புரிஞ்சுக்கணும்பா. அதாவது வந்து டார்கெட் வந்து 140. ரெண்டாவது விஷயம், பயப்படக்கூடாது. புரிஞ்சுக்கணும்பா. நான் 2019 வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக கேட்டாங்க, அப்படி கேட்டாங்க. இது டைம் வந்து டிஎன்பிசி குரூப் 4 கஷ்டமாக, டிஎன்பிசி குரூப் 4 வர, டிஆர்பி வர. அதனால் விஷயம் வித்தியாசப்படுத்துங்க. புரிஞ்சுக்கணும்பா. அதனால் போன டைம் செய்த தவறுகள்லாம் இந்த டைம் வந்து பயப்படவே வேணாம். அந்த தவறுகள் நினைக்காம பயப்படாமல் நிதானமாக பொறுமையாக அட்டாக் பண்ணால் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் நான் சொல்கிறது, இந்த பேப்பர் 1 இதை நான் சொல்லி முடிச்சு பேப்பர் 2க்கு வந்து போகிறேன். அதனால் வந்து பேப்பர் 2 பார்க்குறவங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பார்த்துங்க, பேப்பர் 1 பார்க்குறவங்க இதை பார்த்துங்க. சரி, ஓகே. முதல் விஷயம் என்னென்னா வந்து, அதாவது பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும் 150 கொஸ்டின், 150 மார்க். இப்போ இதுக்கு என்ன சார் படிக்கணும், என்ன சார் மெட்டீரியல்னு கேட்டால், நான் முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஸ்கூல் புக்ஸ். என்னது? ஸ்கூல் புக்ஸில் பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா 1ஆம் வரைக்கும் போட்டிருக்கான். இதை படிக்கவே கூடாது. புரிஞ்சுமா. 1ஆம் வகுப்பு முதல், அதாவது வந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்க தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூகவியல், இந்த புத்தகங்களை கலெக்ட் பண்ணுங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணுவீங்க. புரிஞ்சுமா. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருக்கும். அந்த புக்ஸை கலெக்ட் பண்ணி அதை படித்தாலே போதும். மோஸ்ட்லி வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிளியர் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை வந்துடும். ஏன்னா வந்து அதுவே வந்து ஸ்டடி சார் இதில் வந்து என்ன சார் புக் படிக்கணும், இப்போ லேட்டஸ்ட் புக் படிங்க. ஃபஸ்ட்டு சொல்கிறேன், லேட்டஸ்ட் புக் படிங்க. இதை தான் நான் சொல்கிறேன், லேட்டஸ்ட் புக்கு. இப்போ இருக்க புக்ஸ் எடுத்து நீங்கள் ஸ்கூல் போகிறோம், நம்ம புக்ஸ் எடுக்கிறோம், அதை எடுத்தாலே போதும். புரிஞ்சுக்கணும். எண்ணம் எழுத்தும் புத்தகம் வந்து அதுவும் வச்சுட்டு இதெல்லாம் எடுத்து நம்ம படித்தாலே போதுமே. அப்போ கிளியர் பண்ணிடலாம். புரிஞ்சுக்கணும். இது முதல் விஷயம். சைக்காலஜி பொறுத்தவரைக்கும் நீங்கள் கவலையே பட வேணாம். நான் சைக்காலஜி பொறுத்தவரைக்கும் எல்லாத்தையும் சொல்கிறேன்னா, நம்ம டிடிஎல்ல படிச்சிருப்போம்.
புரிஞ்சுக்கணும். பேப்பர் 1 படித்தோம், டீட்டெயிலாக படிச்சிருப்பீங்க. அதாவது கட்டளை மேம்படுத்துறது படிச்சிருப்போம், குழந்தை கற்றல் படிச்சிருப்போம், அதுக்கப்புறம் செகண்ட் இயரில் ஒரு 2 பாடம் படிச்சிருப்போம். முடிச்சா அந்த பாடங்களை நம்ம படித்தாலே போதும். கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு 30க்கு 20 கொஷின் அதில் தான் கேட்குறான். நான் லாஸ்ட் இயர் எழுதும் போதும் இப்படி தான் வந்துருந்துச்சு, 2019 அதுக்கப்புறம் வந்து இயர்லும் சரி, இந்த இதை தான் கேட்குறான். அப்போ நம்ம அந்த பேஸை வந்து கிளியர் பண்ணால் நம்ம அதை கிளியர் பண்ணணும். புரிஞ்சா? இப்போ நம்ம 70 நாள் நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டால், முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் புக்ஸை வந்து முடிக்க போகிறோம், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி டீட்டெயில் புக்ஸை வந்து முடிக்க போகிறோம். இதில் நம்ம முதல் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம அந்த 90 என்னங்க 110 120 கொஷின் போட்டலாம். புரிஞ்சா? இதில் இருந்தால் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வருது. புரிஞ்சாப்பா? இன்னொன்று நம்ம கிளாஸஸ் நம்ம தொடர்ச்சியாக வந்து கிளாஸஸ் கொடுக்க போகிறோம். நான் வந்து இது மேலே கிடையாது, சைக்காலஜிலாம் வந்து நான் உங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக எடுத்து கொடுத்துறேன். சைக்காலஜி இதுதாங்கிறத ஒரு கிளியர் கட்டாக எடுத்து கொடுத்துறேன். அதை படிச்சுட்டு போனீங்கனாலே போதும், பேஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் உண்டு. புரிஞ்சாப்பா? நம்மளுக்கு டார்கெட் பொறுத்த வரைக்கும் இதுதான். புரிஞ்சா? நம்ம முதல் என்ன பண்ண போகிறோம், ஸ்கூல் புக்ஸ் படிக்க போகிறோம். ஸ்கூல் புக்ஸ் கலெக்ட் பண்ணி முதல் படிங்க. அதை தெளிவாக படித்தா போகும். அப்படின்னா வெப்சைட் இருக்குது, நம்ம டிஎன் புக்ஸில் போனால் அதிலே வந்து புக்ஸில் இருக்குது, அதிலே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை முதல் நீங்கள் படித்து முடிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அதை படித்தாலே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 120 கொஷின் கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணிடலாம். 1வது 5th வந்து கிடையாது, 1வது 10th வரைக்கும் படிக்கணும். புரிஞ்சாம்பா? இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு, நம்ம ரெகுலராக டெஸ்ட் கொடுக்க போகிறோம், ஷார்ட்ஸ் கொடுக்க போகிறோம். அதெல்லாம் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணும்போது உங்கள் மைண்டில் அது ஆணித்தரமாக பதியும். நிச்சயமாக சொல்கிறேன், வெற்றி என்பது நிச்சயமாகும். இது வந்து பேப்பர் 1. புரிஞ்சாம்பா? அதே மாதிரி நம்ம டார்கெட் வந்து 90 மார்க் எடுத்தால் போதும். அந்த டார்கெட்லேயே இருக்காதிங்க, அந்த மைண்ட் செட்லேயே இருக்காதிங்கப்பா. அந்த மைண்ட் செட்டே வேணாம். நம்ம டார்கெட் 130 140. நம்ம மாணவர்கள் இந்த மதிவானன் மாணவன் தான் நீங்கள் வந்து 140 டார்கெட் சார், நான் 140 எடுப்பேன் சார் சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த வெறியோட படிங்க. அந்த வெறி இருந்தால் நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஆசிரியர் ஆகிடலாம். புரிஞ்சாம்பா? ரொம்ப முக்கியமான எக்ஸாம். இன்னொன்று, இப்போ விட்டுட்டோம்னா அடுத்து எப்போ வருங்கிறது தெரியாது. அதான் முன்னாடி சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். இந்த வருஷம் இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம், இப்போ ஆரம்பிக்கிறோம், இப்போ இந்த நொடியிலேருந்து ஆரம்பிக்கிறோம் இந்த வெற்றிக்கான பாதையில் இருக்கீங்களா? இருக்க லைக் பண்ண. ஓகே, பேப்பர் 2 நம்ம என்ன சார் பண்ணணும்னு கேட்டால் அதே சிம்பிள் பேட்டர்ன் தான். புரிஞ்சா? நீங்கள் மாறுபடுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்வரான்மெண்ட் ஸ்டடீஸ் வரும். புரிஞ்சாப்பா? இந்த பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது மாறுபடும். புரிஞ்சா? இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து பிஏ தமிழ் படிச்சிருக்கேன், பிஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கேன்னா இதில் மாற்று பண்ணலாம். சோசியல் சயின்ஸ் இதில் இருக்கான். கொஞ்சமா நான் பிஏ ஹிஸ்ட்ரி முடிச்சுன்னா நீங்கள் பிஎட் ஹிஸ்ட்ரி சோசியல் சயின்ஸ் படிப்பீங்க. அப்போ இங்கே சோசியல் டீச்சர் இதை எடுப்பீங்க. கொஞ்சமா இப்போ இதில் பார்த்தீங்க, இதில் கான்செப்ட் என்ன, நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்லப்போனால் வந்து 2019 நம்ம சேனல் ஃபாலோ பண்ணது தெரியும். கொஞ்சம் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் டெட்டு பொறுத்த வரைக்கும் எப்படி கேள்விகள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ஒரு கான்ஸ்டியூஷன் கொஞ்சமாக. சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் நம்ம பிஎட்டில் படித்தது, நம்ம பிஎட்டில் படிச்சிருப்போம்ல, அந்த கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் அதில் தான் ஒரு 20 கொஷின் வருது. புரிஞ்சாம்பா? 20 கொஷின் வருது. தமிழ் பொறுத்த வரைக்கும் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை. புரிஞ்சாம்பா? 1ஆம் வகுப்பு அந்த 6ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஃபஸ்ட்டு புக்கை முடிங்க. புரிஞ்சாம்பா? அதாவது 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் புக்ஸ் அதை முதல் நீங்கள் நல்லா படிச்சுடுங்க. அதை படித்தாலே மோஸ்ட் ஆஃப் த கொஷின் கிளியர் பண்ணிடலாம். புரிஞ்சான்பா? அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஒன்று தான். புரிஞ்சான்பா? இதை அதாவது தமிழ் முடித்தோடனே ஸ்பெஷல் தமிழ், ஸ்பெஷல் இங்கிலீஷ்னு இருக்குது. அதையும் நம்ம கவர் பண்ணிடுவோம். புரிஞ்சாம்பா? அதையும் வந்து கவர் பண்ணிட்டோம்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இது பொறுத்த வரைக்கும், அதாவது நீங்கள் வந்து சோசியல் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா 6th 12th வரைக்கும் இருக்க அந்த சோசியல்ஸ் புக்ஸு. புரிஞ்சாம்பா? ப்ளஸ் 2ல் பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் அறிவியல், புவியியல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரலாறு, பொருளாதாரம், இந்த புத்தகம் வாங்கி படிங்க. புரிஞ்சாம்பா? இந்த பக்கம் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். புரிஞ்சாம்பா? இது வந்து பேசிக் கான்செப்ட். புரிஞ்சாம்பா? இதை வந்து நம்ம கிளியர் கட்டாக படித்தாலே கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணிடலாம்ப்பா. சரியா? இதை வந்து நம்ம டார்கெட் பண்ணி படிப்போம், நிச்சயமாக வந்து கிளியர் பண்ணுவோம். இதுதான் வந்து ஆணித்தரமான ஒரு உண்மைன்பா. சரியா? சரி, ஓகே. இப்போ நான் அடுத்த விஷயம் சார், இது எப்படி சார் ஆரம்பிக்குதுன்னு கேட்டால், இப்போ இருந்து ஆரம்பிங்க. இப்போ இந்த வினாடிருந்து ஆரம்பிங்க. அப்போ தான் கிளியர் பண்ணக்காத முடிவு விஷயம். இன்னைக்கு இருக்கிற வெறி எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இருக்கும். முடிச்சா? இந்த நவம்பர் 2 வரைக்கும் எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் வச்சுக்காதீங்க. ஃப்ரீ மைண்ட் செட்டாக ஃப்ரீயாக படிங்க, ரிலாக்ஸாக படிங்க. புரிஞ்சா? காலையில் எந்திரிக்கிறீங்களா? புரிஞ்சாப்பா? இன்னும் நிறைய பேர் ஸ்கூல் போயிட்டுருப்போம். இப்போ வந்து ஸ்கூல் போயிட்டுருப்பீங்க, கண்டிப்பாக எனக்கு தெரியும். கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் சட்டிலாக கொஞ்சம் இருந்து பண்ணுவோம். புரிஞ்சாப்பா? கொஞ்சம் ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டோம்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியாதானே கிடையாது. இது ஒன்றும் பெரிய 8வது கணி கிடையாது. புரிஞ்சாப்பா? நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க டெட் எக்ஸாமா அது அப்படி இப்படின்னு, டெட் எக்ஸாமா அப்படி இப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நான் ஒரு HM மேடம்கிட்ட பார்த்து பேசினேன். அவங்க டெட் எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன், மேடம் எப்படி மேம் இப்போ சொல்கிறாங்க, அவங்க படிக்கும் போது கஷ்டமாக தான் இருக்கும். எல்லா விஷயமும் நம்ம வந்து என்ன சொல்கிறது, படிக்கும்போது அது படித்து முடிச்சு எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் அது ஈஸியாக தெரியும்.
புரிஞ்சா? இங்கே கான்செப்ட் என்ன, இதுதான் கான்செப்ட்னு சொல்லி வச்சு இதை நம்ம கிளியர் கட்டாக ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமாக சொல்ல கிளியர் பண்ணிடலாமே. புரிஞ்சாமா? நம்ம வாழ்க்கையில் நம்ம ஓடுற தூரம் புரிஞ்சாமா, அதாவது வந்து ஓடுற தூரம் வந்து என்னென்னா வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். புரிஞ்சா? அதெல்லாம் தாண்டி போன வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். அந்த கஷ்டத்தை தாண்டி போகணுமே, அதுதான வாழ்க்கை, அதுதான் முக்கியம். ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்து நம்ம சாதிக்கணும்னு இருக்கோம். இந்த சாதிக்கணுங்கிற வெறி எக்ஸாம் முடியணும் நவம்பர் 2 வரைக்கும் இருக்கும். அதை மாதிரி நீங்கள் பார்த்துங்க, நவம்பர் 2 வரைக்கும் இருக்கணும். இந்த பிளான் நான் சொன்னபடி பிளான் போடுங்க. புரிஞ்சுக்கணும்பா? நான் பிளான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், முதல்ல பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 படிக்கிறவங்க 1ஆம் வகுப்பு 10ஆம் புக்கு கொஞ்சம் கலெக்ட் பண்ணுங்கள். கலெக்ட் பண்ணிவிட்டு நாளையிலேருந்து புரிஞ்சுக்கணும்பா, நாளையிலேருந்து இன்னையிலேருந்து இப்போ இருந்து படிக்க ஆரம்பிப்போம். கொஞ்சமாக விஷயம் தெரிஞ்சுக்குவோம். சைக்காலஜி பொறுத்தவரைக்கும் பயப்பட வேணாம், நான் கூட இருக்கேன், உங்கள் கூட நான் இருக்கேன். நான் கண்டிப்பாக கிளாஸ் எடுக்கிறேன். ப்ளஸ் எனக்கு தெரிஞ்சவங்களை வச்சு நான் கிளாஸ் எடுக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் எஃபெக்ட் போட்டு நம்ம பசங்க 145 கொஷின் எடுக்கிறோம். புரிஞ்சா? என்ன சார் அது எப்படி சார் முடியும், சாத்தியமானு கேட்டால், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. புரிஞ்சா? எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. புரிஞ்சா? உங்கள் எண்ணம் தான் வெற்றி அடைய வைக்கும். வெற்றி நிச்சயம் தான்.